டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வந்து ஒரு அருவி மாதிரி ஒன்று பண்ண போகிறோம் ஸ்மோக்கில். இப்போ நான் ஒரு ஃபாயில் பேப்பர் எடுத்திருக்கேன். அது வந்து நம்ம நல்லா ஒரு ரவுண்ட் மாதிரி க்ரஷ் பண்ணிக்கலாம். காமிக்கிற மாதிரி ஃபுல்லாக ரவுண்ட் மாதிரி க்ரஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ அதோட கொஞ்சம் பெருசு எடுத்துகிட்டு அது நம்ம பண்ண மாதிரி இன்னும் கொஞ்சம் பெருசு எடுத்துக்கோங்க. அது பண்ண மாதிரி ரெடி பண்ணிக்க போகிறோம். திருப்பி நம்ம அதை க்ரஷ் பண்ணிக்க போகிறோம். அதை நம்ம ஃபுல்லாக க்ரஷ் பண்ணிக்கணும். ஓகேங்களா? அதை நம்ம ஃபுல்லாக க்ரஷ் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் அந்த ஓட்டை பண்ணது அந்த ரவுண்டாக பண்ணியிருந்தேன்ல, அதை வந்து நம்ம லைட்டை இப்படி தட்டினா இந்த மாதிரி ஆகிடும். ஓகேங்களா? லைட்டை தட்டிக்கோங்க. அதுதான் நம்மளோட இது மெயின். அதுக்கப்புறம் தேர்டு வந்து இன்னும் கொஞ்சம் பெருசு எடுத்து அதே மாதிரி ரவுண்ட் பண்ணி லைட்டாக தட்டினீங்கன்னா அந்த மாதிரி ரெடி ஆகிடும். ஸோ 3, ஒன்று சின்னசு, ஒன்று இது மாதிரி. ஓகே, இப்போ நான் வந்து அமேசானில் க்ளே வாங்கிட்டு வந்ததில் ரிவ்யூ கொடுக்குறேன். சும்மா ஒரு க்ளே வாங்கியிருக்கேன், கலர் க்ளே. இப்போ காமிக்கிறேன் பாருங்களேன். இது ஸ்பஞ்சு டைப்பில் இருக்கும், சூப்பரான க்ளே. அதே போல் டூல்ஸும் தருவாங்க. ஓகே, இப்போ நான் கொஞ்சம் க்ளே எடுத்திருக்கேன். அந்த ரோல் வச்சுருக்கேன்ல, அது நான் ரோல் பண்ணிக்கிறேன். ரவுண்டாக பண்ணிக்கோங்க. இது ஃபுல்லாக நீங்கள் ரவுண்ட் பண்ணிக்கணும். அந்த சில்வர் மட்டும் தெரிஞ்சிடக்கூடாது, அவ்வளோதான். நம்மளுக்கு சில்வர் தெரிஞ்சாலும் இல்லை, நம்ம கலர் அடிக்க போகிறோம். அதுக்கப்புறம் இப்போ வந்து நம்ம ஃபுல்லாக ரோல் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ ஒரு பேம்பூ ஸ்டிக் எடுத்துக்கோங்க. பேம்பூ ஸ்டிக் இல்லைனா காம்பஸ் எது வேணால் எடுத்துக்கோங்க. நான் சொன்ன பாருங்கள், சில்வர்லாம் தெரியுதா? அதெல்லாம் தெரியக்கூடாது, அவ்வளோதான். மெயின் ஸ்டெப்பே அதுதான். அதுக்கப்புறம் இப்போ பேம்பூ ஸ்டிக் எடுத்துருக்கேன். இங்கே என்ன ஸ்டிக்கை வேணால் எடுத்துக்கலாம், காம்பஸ் கூட எடுத்துகிட்டு பின்னாடி ஓட்டை போடலாம். பட் பின்னாடி ஓட்டை விடலாம், பட் அதை மூடிடுங்க. ஓகேங்களா? பாருங்கள், உங்களுக்கு புரியும். இப்போ நான் மூடிட்டேன்னா தெரியுதா? இப்போது நான் உங்களுக்கு காமிக்கல. இது ஒரு 2 தட்டு மாதிரி செஞ்சிடலாம். அதை நீங்கள் ஹாட் க்ளூ கன் போட வேண்டாம். கீழே ஒரு சின்ன க்ளே போட்டு ஒட்டிடுங்க. அதுக்கப்புறம் சின்ன க்ளே மட்டும் ஒரு ரவுண்டாக எடுத்து நல்லா ரோல் பண்ணி அதில் அருவி மாதிரி பண்ணிக்கோங்க. அருவி மாதிரி இருக்கணும். நான் பார்க்குற மாதிரி நான் அப்புறம் நான் கலராக பண்ணிட்டேன். சாரி, எங்கிட்ட க்ளே வந்து அவ்வளோ இல்லை, நல்லா கலராக பண்ணிட்டேன். நீங்கள் வந்து ஒரே கலர் வேணால் பண்ணிக்கலாம். நான் கலர் அடிக்க போகிறேன். அருவி மாதிரி நம்ம ரெடி பண்ணியாச்சு. இப்போ நம்ம அந்த பால் மாதிரி பண்ணியிருந்தோம்ல, இப்போ இதை ஹாட் க்ளூ கன் போட்டு ஒட்டிடுங்க. இது நம்ம ஒட்டுறது எப்படின்னு பார்த்தாலும் அதுக்கு முன்னாடி நம்ம வந்து பேம்பூ ஸ்டிக் வச்சு ஓட்டை போட்டுடலாம். நல்ல ஓட்டை போட்டுடுங்க. அது எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். அது நீங்கள் பேக் சைடில் வந்தால் கவலைப்படாதீங்க. பேக் சைடில் வந்தாலும் நாட் ப்ராப்ளம். நான் அப்பயே உங்களுக்கு சொல்லியிருப்பேன், அது பேக் சைடில் வந்தாலும் என்ன இல்லை, அது பேக் சைடில் மூடிடுங்க. இப்போ நம்ம வந்து ஓட்டை போட்டுக்கிறோம். இது எப்படின்னா, மேலே நீங்கள் ஓட்டை போடுறது ஸ்ட்ரெயிட்டாக கொஞ்சம் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு 3 டிஸ்டன்ட்டுக்கு இருக்குது. அது மாதிரி கொஞ்சம் கீழே போட்டுக்கோங்க. அது எல் ஷேப்பில் இருக்கணும். பர்ஃபெக்டாக அது எல் ஷேப்பில் இருக்கணும். அதுக்கப்புறம் கீழே ஹாட் க்ளூ கன் போட்டு ஒட்டிக்கோங்க. நான் கிளியராக சொல்லியிருக்கேன், அது எல் ஷேப்பில் இருக்கணும். அது வந்து அது ஸ்ட்ரெயிட்டில் இருக்கணும். ஓகேங்களா? இப்போ நான் ஹாட் க்ளூ கன் போட்டு கொஞ்சம் கார்ட்போர்ட் சைடில் நான் வந்து அழகாக அருவி மாதிரி பண்ணிவிட்டு அது நான் வந்து ஹாட் க்ளூ கன் போட்டு பண்ணியிருக்கேன். அருவி இல்லை, கடல் மாதிரி. இப்படி பண்ணிவிட்டு நான் ஒரு க்ளே வந்து நல்லா ரோல் பண்ணிக்கிட்டேன். ஓகேங்களா? அது நம்ம ஷேப் எடுத்துக்கலாம். ரோல் பண்ணிவிட்டு நான் அந்த மாதிரி நம்ம ரோல் பண்ணி வச்சதை எடுத்துக்கோங்க. அதை எடுத்துகிட்டு அந்த திக்னஸ் நம்ம பார்த்து வச்சுக்கலாம். கொஞ்சம் மெல்லிஸாக இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் க்ளே எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நான் பண்ணுற மாதிரி நம்ம ரோல் பண்ணிக்கிட்டோம்ல, அந்த மாதிரி அதுக்குள்ளே செட் பண்ணிடலாம். அது நீங்கள் ஒன்றுக்கு மேலே கொஞ்சம் கிட்டேயே செட் பண்ணிட்டீங்கன்னா செட் ஆகிடும். இன்னும் கொஞ்சம் மீதி இருக்குது, நான் அதை அப்படி செட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ நான் கொஞ்சோண்டு செட் பண்ணிடலாம். இப்போ நான் கொஞ்சம் கலராக ஆட் பண்ணியிருக்கேன். லாஸ்ட்டாக நம்ம பிளாக் கலர் பெயிண்ட் அடிச்சிடலாம். இப்போது நம்ம இது வந்து ஹாட் க்ளூ கன் போட்டு ஸ்டிக் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இது எடுத்துருங்க. சும்மா அந்த எவ்வளோ இது இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிறது தான். அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ஷேப் பண்ணிக்கோங்க. 2 கை வச்சு நீங்கள் சும்மா அமுத்துனீங்கன்னா அந்த ஸ்டோன் மாதிரி ஆகிடும். ஸ்டோன் ஆகிடுச்சுன்னா அது ஏதோ ஒரு அனிமல் கூட சொல்லலாம். இப்போ ஹாட் க்ளூ கன் போட்டு நம்ம ஃபுல்லாக ஒட்டிடலாம். ஸோ ஒட்டும் போது கிளியராக ஒட்டுங்க. இதுக்கு 2 பேர் வேணும். ஒருத்தங்க க்ளூ போட்டுட்டு வர மாதிரி, ஒருத்தங்க அப்படியே ஸ்டிக் பண்ணுற மாதிரி ஒட்டிக்கோங்க. நான் கொஞ்சம் தலைகீழ அந்த ஷேப் வந்து கொஞ்சம் தலைகீழாக போட்டுட்டேன். அது நாட் அ ப்ராப்ளம். நம்ம மேலே திருப்பி ஷேப் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம ஷேப் பண்ணி வச்சிட்டோன்னா ஈஸியாக இருக்கும்.
அதுக்கு மேலே நான் சொன்ன மாதிரி அந்த ஷேப் பண்ணிக்கோங்க. நான் முன்னாடி சொன்னல அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. கல் மாதிரி இருக்கணும், இல்லைன்னா ஏதோ அனிமல் மாதிரி இருக்கணும். ஏன்னா நம்ம ரியல் எஃபெக்ட்ஸ் நம்ம கொண்டு வரோம், அதனால தான். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கிளியராக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்போ நான் வந்து ஒரு க்ளே டூல் எடுக்க போகிறேன். அந்த க்ளே டூல் வந்து நான் க்ளே வாங்கினதுலேருந்தே எனக்கு கிடச்சிச்சு. அந்த ப்ளூ கலரில் இருக்குல்ல, அதுதான். அதை நான் வாங்கினதுலேருந்தே கிடச்சிச்சு. அது குட்டி பால் மாதிரி இருக்குது. அது நான் என்ன பண்ண போகிறேன்னா, அருவி பக்கத்தில் கொஞ்சம் ஸ்டோன்ஸ் இருக்கும், அந்த மாதிரி நான் எஃபெக்ட் கொடுக்க போகிறேன். நீங்கள் அந்த மாதிரி கொடுக்கலாம். இல்லைன்னா பென்சில்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த பென்சில் வச்சு கூட நீங்கள் அதை ரெடி பண்ணிக்கலாம். அது இன்னும் கொஞ்சம் சின்ன பென்சில் வச்சு இது பண்ணிக்கோங்க. பென்சில் வச்சு பண்ணிங்கன்னா அதுக்கு இன்னும் கொஞ்சம் இன்னொன்று பென்சில் வச்சு அந்த ஷார்ப் இடத்துல இன்னும் கொஞ்சம் கூர் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், எதுவுமே இல்லை. நான் பண்ணி காமிக்கிறேன் பாருங்களா, அவ்வளோதான். பென்சில் வச்சு பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெரிய இது மாதிரி, ஓகேங்களா, கூர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் பெரிய கல் இருக்க மாதிரி இருக்கும், அவ்வளோதான். வேறு எதுவுமே இல்லை. நான் ஸ்டோன்ஸ் ரியல் எஃபெக்ட்டுக்கு வரணும்னு நான் ஸ்டோன்ஸ் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பிளாக் பெயிண்ட் அடிச்சுக்கோங்க. நான் இந்த வீடியோவில் காமிக்கல, பட் பிளாக் பெயிண்ட் அடிச்சுக்கோங்க. இப்போ நான் அருவி மாதிரி கொட்டிடுச்சு. அது மேலே சாம்பிராணி பாதி வந்திருக்கும். இப்போ பாருங்கள், அருவி மாதிரி இருக்குது. லைக், ஷேர் அண்ட் கமெண்ட். தேங்க்யூ. பாய். தேங்க்யூ.